கொஞ்சம் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் போய் 10ஓட 11 இருப்போம்னா சொல்லுவாங்க, நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்குன்னு வாங்க. ஏங்க எல்லாரும் தாங்க சொல்கிறாங்க. ஏங்க ஏங்க யாருங்க என்னங்க விழுதுன்னு நீங்களா சொல்கிறேன். ஏங்க எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்கே இருக்குது, இந்த கட்சி அலுவலகம் இங்கே இருக்குது, அவர் உருவாக்கின கொடி இருக்குது. என்னங்க இவரை எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், பல தடவை அமைச்சராக இருக்கார். அதை கொடுத்த யார்? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியாரை பார்த்து ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தாபத்தில் அவர் போகிறான்னா போகலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாயா, எந்த பதவியும் வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பேன்டா அப்படி சொல்கிறவன் தானே ரோசமானவன். அவன்தான் மனுஷன், அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம். அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது இதுன்னு நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரவங்க தான். இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விட்டுங்க. இதெல்லாம் இங்கே தான் புள்ளி விவரங்கள்லாம் நிற்குமா? என்னங்க நீங்கள் நாட்டில் மக்கள் தாங்க எஜமான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும்.